வணக்க நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பழமொழிக்கான விளக்கம் தான். அதுக்கு முன்னாடி இந்த பழமொழி திரும்ப ஒரு முறை பார்க்கலாம். இந்த பழமொழி காதற்ற ஊசி கடைத்தெருவுக்கு வராது, அல்லது காது அருந்த ஊசி கடைத்தெருவுக்கு வராது. இதுதான் பழமொழி. இந்த பழமொழிக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஊசிலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னமும் தையல் எந்திரத்திலலாம் ஊசி பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அந்த ஊசி நூலை கோக்கிறதுக்கு ஒரு துளை இருக்கும். அதுக்கு பேர் தான் காது அப்படின்னு சொல்லப்படுவது. அந்த பகுதி சரியான முறையில் இல்லை அப்படின்னா அது விற்பனைக்கு வராது, எங்கேயும் பயன்படுத்தவே முடியாது. இதுதான் பழமொழி. இந்த பழமொழி நம்ம மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க பெரியவங்க. என்னன்னு சொல்லுவாங்க? காதருந்த ஊசி கடைத்தெருவுக்கு வராது அப்படிங்கிறது ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். அடுத்தது திறமையுள்ளவனாக இருக்கணும். அடுத்தது அந்த திறமையை சரியான இடத்துல பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இருந்தால் அவன் இந்த சமுதாயத்தில் எங்கேயுமே பயன்படாமல் போயிடுவான் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. இந்த பழமொழியை இப்படி சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதாவது மக்கள் இந்த சமுதாயம் வாழ்கிற சூழலில் திறமை இருந்தாலுமே அவன் சரியான முறையில் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வராமல் விட்டுட்டான் அப்படின்னா அந்த திறமைகளும் வீணாயிடும். அப்போது ஒரு மனிதன் தனக்கு திறமை இருந்தாலும் அதை பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அது காது அருந்த ஊசி அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக சொல்லப்படுவது தான் இயல்பு மக்களுக்கு. இது நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இந்த காதருந்த ஊசியை பார்த்துருப்பீங்க. இப்போ பெரும்பாலும் யாரும் ஊசி வீட்டில் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் இந்த வயதான பாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கடையில் அவங்களுடைய சீலையை கிழிஞ்சு போனால் அவங்க தைக்கிறதுக்கு கடையில் போயிட்டு ஊசி வாங்கிட்டு வருவாங்க. அவங்களே வாங்கிட்டு அந்த ஊசியை தைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஊசியில் காது சரியாக இருக்காங்கிறது தான் முதல்ல பரிசோதித்து பார்ப்பாங்க. நூல் சரியான கோக்க முடியுதா, அது சேதாரம் அடையாமல் இருக்கா அப்படின்னு. அதே போல் தாங்க வாழ்க்கையும். அதனால தாங்க இந்த பழமொழி சொல்லுவாங்க, காதற்ற ஊசி கடைத்தெருவுக்கு வராது. இந்த பழமொழி தாங்க வாழ்க்கையில் மக்கள் அவங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.